2025ஆம் ஆண்டில் உடல் நலத்தில் ஆரோக்கிய குறைபாடு, உடல் நலத்தில் பாதிப்பு, சிகிச்சைக்கு பலன் இல்லாமல் இருப்பது, விபத்து ஏற்படக்கூடிய முக்கியமான ராசிகளை இப்பொழுது பார்க்கலாம். மிக மிக முக்கியமான ராசி மீன ராசி அன்பர்கள். மீன ராசிக்கு ஜென்ம சனி பயிற்சி ஆவதால் உடல் நலத்தில் மிக மிக கவனம் தேவை. தேவையில்லாத உணவு பழக்க வழக்கங்களை தவிர்ப்பது சிறப்பு. நீண்ட காலமாக இருக்கக்கூடிய நோய்களுக்கு மருத்துவம் செய்து கொள்வது மிக மிக சிறப்பு. அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான். ஆதலால் கண்டிப்பாக மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான வருடமாக 2025ஆம் ஆண்டு இருக்க போகிறது. மருத்துவ ஆலோசனை பெறாமல் தவறிவிட்டால் அதனால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் ஒரு நீண்ட கால நோயாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கவனம் தேவை. தேவையில்லாமல் பயணம் செய்வதை தவிர்ப்பது சிறப்பு. இல்லை என்றால் விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக கும்பராசி அன்பர்கள். கும்பராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான். ஜென்ம சனியிலிருந்து விலகி பாதசனி. பாதசனி காலகட்டங்களில் கால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மூட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு. கவனம் தேவை. விருச்சக ராசி அன்பர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் பயிற்சியாகக்கூடிய காலகட்டத்தில் உடல் ரீதியான பாதிப்பு, கொழுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள், கணையம் சம்பந்தமான தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு. மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். மகர ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் வருவதால் இயற்கையாகவே ஒரு சில பிரச்சனைகள், தோல் வியாதிகள், மருத்துவமனையில் அனுமதியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு. மிக மிக கவனம் தேவை. மிதுன ராசி அன்பர்களுக்கு மனக்குழப்பத்தால் தேவையில்லாத ஒரு நெருக்கடி, ஆதலால் மனநோய், ஆதலால் உடல் ரீதியான பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு. கவனமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக 2025ஆம் ஆண்டு அமையப் போகிறது.